கோயிலுக்கு போனாலே பிரார்த்தனை என்ன? அது கொடுப்பா, இது கொடுப்பா, காப்பாத்துப்பா, அவ்வளவுதானே. இல்ல பேராசை, இல்ல பயம். இதுக்கு கடவுள் தன்மை நினைச்சுக்காதீங்க. இது கடவுள் தன்மை இல்லை. எப்போ உங்களுக்கு உண்மையா கடவுள் தன்மைன்றது உங்க வாழ்க்கையில வரும்னா, எப்போ நீங்க இந்த வாழ்க்கைன்றது ஆனந்தமா உணர்றீங்க, அப்போ உங்களுக்குள்ள ஆர்வம் வரும். இது படைத்த சக்தி என்ன நான் உணரணும்ன்ற நோக்கம் உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த பூவை பார்த்தீங்க, இது பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாயிடுச்சு. இவ்வளவு அழகா இருக்குதே, இதெல்லாம் உருவாக்கணுங்க யாரு? நமக்குள்ள கேள்வி வந்துருச்சு. இப்போ கடவுள் தேடலாம். மனிதன் ஆனந்தமா இருந்தா மட்டும்தான் கடவுள் தேட முடியும். அது உங்க புத்திசாலித்தினால, உங்க விழிப்புணர்வுனால, உங்க சாமர்த்தியத்தினால நீங்க அதை உருவாக்கணும். அது உருவாக்கிட்டு ரொம்ப ஆனந்தமா வாழ்க்கை உணர்ந்தீங்கன்னா, இவ்வளவு ஆனந்தமா இருக்குது வாழ்க்கை, இதுக்கு மூலமான சக்தி என்ன நமக்குள்ள கேள்வி வந்துருச்சுன்னா, இது கடவுள் தேடுதல். பயத்தினாலே பேராசனாலே போறது கடவுள் தேடுதல் நினைக்காதீங்க. நீங்க எந்த கடவுளை கும்பிடல, நீங்க உங்களுக்கு தேவையானது கிடைக்குதுன்னா எது வேணாலும் பண்ணுவீங்க. யாரோ இது சொல்லி கொடுத்துருக்காங்க, அது பண்றீங்க. இப்போ